செக் பண்ணும் அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது. சீமானின் அனல் பறக்கும் பேச்சுக்கு ஃபயர் விடாத 90s கிட்ஸ் இளைஞர்களே இருக்க மாட்டார்கள். அதுவும் டீனேஜ் இளசுகள் என்றால் சொல்லவா வேண்டும். மனம் போகும் போக்கிலே அண்ணனின் வீராவசனத்தை கேட்டு யோகோபித்த ஆதரவுகளை அள்ளி வீசி வந்தனர். இதனால் நாத்தக்கவின் வாக்கு சதவீதமும் தேர்தலுக்கு தேர்தல் பூஸ்ட் ஆகி கொண்டே சென்றது. இதையெல்லாம் கண்டு இன்ஸ்பயர் ஆன அண்ணன் சீமான் அவரது வசீகர பேச்சை மெருகேற்ற அவ்வப்போது சில பொய்களையும் கலந்து விட்டு உரையாற்றுவதும் உண்டு. முன்புதான் சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் அவ்வளவாக இல்லை. அப்போது அளந்து விட்டாலும் ஆராய்வதற்கும் ஆள் இல்லை. ஆனால் இப்போது அண்ணனின் பூதாகரமான பொய்களை கூட புஷ் என்று மாற்றும் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதல்லவா? அப்படியாவது சுதாரித்துக் கொண்டு தனது பேச்சுகளை சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டாமா என்பதுதான் பலரது கேள்வியாக இருக்கிறது. அப்படித்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் செய்தியாளர்களிடம் உருக்கமாக பேசிய அவர் காமராஜர் மறைவுக்கு அறிஞர் அண்ணா கதறி அழுததாக கூறினார். இதை முதலில் பலரும் நம்பிவிட்ட நிலையில் பிறகுதான் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தபோது தெரிய வந்தது அண்ணன் கூறியது அப்பட்டமான பொய் என்று. ஆமாம், அண்ணா இறந்ததோ 1969ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு 6 ஆண்டுகள் கழித்தே காமராஜர் மரணத்தை தழுவினார். அப்படி இருக்கும்போது இறந்து போன அண்ணா எப்படி நேரில் வந்து காமராஜருக்கு காதறி அழுதிருக்க முடியும் என கிண்டல் செய்தனர். இப்படித்தான் சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என தொண்டை தண்ணீர் வற்ற பேசும் சீமான் பம்மல் நாடார் பேரவை நடத்திய கூட்டத்தில் பேசியதும் பொய் என்பது தெரிய வருகிறது. காமராஜர் கட்டிய பள்ளியில்தான் அப்துல் கலாம் கல்வி பயின்றதாக சீமான் உரத்த குரலில் பேசி அங்கிருந்த நாடார் சமூக பிரதிநிதிகளை நரம்பு புடைக்க வைத்தார். ஆனால் உண்மை நிலையோ வேறு. காமராஜர் முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற 1954ஆம் ஆண்டு அப்துல் கலாம் தனது கல்லூரி படிப்பையே நிறைவு செய்து விட்டார். காமராஜர் முதலமைச்சரான பிறகுதான் அதிக அளவில் அரசு பள்ளிகளை கட்டினார் என்ற நிலையில் பிறகப்படி காமராஜர் கட்டிய பள்ளியில் அப்துல் கலாம் படித்திருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் அப்துல் கலாம் பள்ளி கல்வியை பயின்றது கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில்தான் என்ற உண்மையும் தெரிய வருகிறது. ஒரு தலைவன் அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து 14000 பள்ளிக்கூடங்களிலிருந்து படிக்க வச்சார். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச பேரன்தான் இந்த சீமான், இந்த அப்துல் கலாம், இந்த அப்துல் கலாம், அப்துல் கலாம், அப்துல் கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் பூரா. இது தவிர சிவகங்கை என்ற மாவட்டம் உருவாகும் முன்பே பிறந்த சீமான் சிவகங்கை மாவட்டத்துக்காக 5 வயதில் போராடி இருப்பதாக கூறுவதை எப்படி நம்ப முடியும்? மறுபிறவி ஒன்று உண்டென்றால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் காந்திதான் அப்படி கூறியதாக கூறி தன்னை நம்பி கட்சிக்கு வந்த பலரையும் நம்ப வைத்திருக்கிறார் சீமான். இப்படித்தான் ஒரு முறை தேனீக்கள் இனம் அழிந்த 4 ஆண்டுகளில் மனித இனம் அழிந்துவிடும் என ஐன்ஸ்டீன் சொன்னதாக கூறினார் சீமான். ஆனால் அவர் அப்படி சொன்னதற்கான எந்த அறிவியல் பூர்வமான சான்றும் இதுவரை கிடைக்க பெறவே இல்லை. பன்னத்து பூச்சி தேனீக்கெல்லாம் செத்து போன தேனீக்கள் செத்து போனால் மானுட இனம் 4 ஆண்டுகளில் அழிந்து விடும் அறிஞர் பெருமகன் ஐன்ஸ்டீன் சொல்றான். அணுவை கண்டுபிடித்தது நோபல் என்ற சீமானின் கூற்றை கேட்டு அப்போ டால்டன் எதை கண்டுபிடித்தார் என அறிவியலாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். இப்படித்தான் ஒரு முறை கடந்த ஆண்டு குழந்தையை தூக்கி கொண்டு போருக்கு சென்றவர் வேலு நாச்சியார் என அதிர வைத்த அதிபர் சீமானுக்கு அது வேலு நாச்சியார் அல்ல ஜான்சி ராணி என சொந்த கட்சி தம்பிகளே பாடம் எடுக்க வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். அண்ணாவுக்கு தற்காலிக சபாநாயகரான மூக்கையா தேவர்தான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்று சீமான் கூறிய நிலையில் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வரலாற்றில் முதலமைச்சருக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்ததாக நிகழ்வே இல்லை. திருக்குறளில் மாடல்ல மற்றையவை என்ற வரியில் மாடு என்பது கால்நடையை தான் குறிக்கிறது என சீமான் கூறியதை கேட்டு தமிழறிஞர்கள் ஷாக்கான கதையெல்லாம் வேறு இருக்கிறது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார்.
உணர்ச்சி பெருக்கில் நரம்பு புடைக்கும் அளவுக்கு பேசிவிட்டாலோ, உடைந்த குரலில் உருக்கமாக பேசிவிட்டாலோ நம்பி விடுவார்கள் என்ற அசாத்திய நம்பிக்கையை கைவிட்டுவிட்டு முதலில் தாம் பேச போகும் உரையை முழுவதுமாக சுய பரிசோதனை செய்துவிட்டும் அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்துவிட்டும் பேசுவதுதான் சீமானின் அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது என்கின்றனர் அண்ணனின் கட்சி சாரா